நாள் கூட சண்டை போடல. அதேதான் அந்த கீரியும் பாம்பு மாதிரி தான் இந்த மோடியும் இந்த ஸ்டாலினும் தமிழ்நாட்டு மக்களை எதிரி என்று நாடகம் கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. ரெண்டு பேருமே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை இன்றைக்கு ஏழ்மை நிலையில தள்ளியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டத்தில் இன்றைக்கு நாடு போய் இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், யாரை எதிர்த்து பேசினாலும் கருத்து சொன்னாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? மத்திய அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி யார்? யார் அவருடைய கூட்டணி? அவருடைய கூட்டணி சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரி. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி. இந்த தமிழ்நாட்டில் என்ன? தமிழ்நாட்டில் திமுகவுடைய இந்த அரசை பேசினால் உடனடியாக வழக்கு, இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து வழக்கு. இந்த தவிர இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ நாமெல்லாம் ஆட்சி இல்லாத போதும் இவர்கள் காலகாலமாக இந்த ஆட்சி கட்டில் இருப்பதை போலவும் இன்றைக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் 52 ஆண்டு காலம் சரித்திரத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து சரித்திரம் படித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், படுதோல்வியும் சந்தித்திருக்கிறது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் அழிஞ்சிட்டுமா 96 விட ஒரு மோசமான தோல்வியை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரத்தில் நாம் சந்தித்ததே இல்லை. அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு இத்தோடு இந்த அம்மாவுடைய கதை முடிஞ்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அழிஞ்சது. எப்பா கட்டளை முடிஞ்சது. யார் சொன்னா? யார் சொன்னது? கருணாநிதி. ஆனால் அம்மா சொன்னாங்க, யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவுவேன் என்று தமிழக 18 மாசத்துல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்பெல்லாம் இந்த இயக்கம் ஒரு சோதனை சந்திக்கிறதோ, ஒரு தோல்வியை சந்திக்கிறதோ, அது வரலாறு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பெல்லாம் அதிமுக இந்த இயக்கம் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறதோ, ஒரு சோதனையை சந்தித்திருக்கிறதோ, அதற்கு பிறகு வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற சரித்திரம் படைத்த இயக்கம் அனைத்து ஆளுங்கட்சியில் கூட நம்ம ஆளுங்க நம்ம தொண்டர்கள் எப்படி இருப்பான்? அப்படி மதமதப்பா பார்த்துக்கலாம். ஆனா அதே எதிர்கட்சியில அதே தொண்டை நம்மளை தூங்க விட மாட்டான். அங்க வந்து குடி, இங்க வா, அங்க வா. அந்த அளவுக்கு தொண்டர்கள் ஒரு எழுச்சியோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் இந்த இயக்கம். இன்னைக்கு இந்த இயக்கம் எதுக்கு இதை சொல்றேன்? இன்னைக்கு இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை சந்திக்கிறாத மிக கடுமையான சோதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இனி இருக்காது, இந்த இரட்டை இனி இருக்காது, இந்த ஆட்சி நிலைக்காது என்று ஸ்டாலின் உட்பட அத்தனை எதிர்கட்சிகளும் அத்தனை ஊடகங்களும் ஏன் பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஒரு எண்ணத்தை சொல்ற என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ. அதற்கு காரணம் யார்? எதிரி மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே இருந்து இந்த இயக்கத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், இந்த இயக்கத்தால் அடையாளம் காட்டப்பட்ட
பல்வேறு பொறுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஏன் முதலமைச்சர் பதவி வரை இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பு வரை பெற்றவர்கள். எந்த திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் அந்த திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டது, சதி திட்டத்தை தீர்த்துக் கொண்டது. நம்மோடு உறவாடி நம்மோடு நட்பாக இருப்பதாக சொல்லி நம்ம தோல்வியிலே போது நம்முடைய இயக்கத்தை பிளவுபடுத்தி ரேபிடோல லோயஸ்ட் பிரைஸ் கேப் கேரண்டி.